மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் பக்திவதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளை திரையே திரிவக்க நிலையா துவஸ்தா திரிபுரமாரணி என்று சொல்லி நிராமயா என்று அற்புதமான ஒரு நாமத்தை சொன்னார்கள். அடுத்ததாக அவளுக்கு இன்னொரு பொருத்தமான ஒரு நாமம் ஓம் நிராலம்பாயை நமஹ. ஓம் நிராலம்பாயை நமஹ. இப்போ இந்த பதத்தை பிரிக்கணும் அப்படின்னா நிர் ஆலம்பா. ஆலம்பம் அப்படின்னா பிடிப்பு, ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுது. இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளை போன்றவர்களுக்கு தான் ஊன்றுகோல் வேண்டும், பிடிப்பு வேண்டும். ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அவள் இல்லையா? அப்போ அவளுக்கு அந்த பிடிப்பு தேவையில்லை இல்லையா? அதனால் பிடிப்பற்றவள், அவளை தாங்கி பிடிக்கும் ஆதாரம் அவளுக்கு தேவையில்லை. இவள் தான் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. தெய்வ மகாத்மியத்தில் 11வது அத்தியாயத்தில் அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகம் முழுவதற்கும் நீ ஒருத்திதான் ஆதாரமாக இருக்கிறார். உன்னுடைய மகாசக்தி என்பது அளவிற்கு அறியது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூதா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரபூதா ஜெகதஸ்வமேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தேவி அபராத க்ஷமா சூத்திரத்துல இதே தான் சொல்றாங்க. பரித்யக்தா தேவான் விவித விதி சேவா குலதயா மயா பஞ்சாஷீதேஹ அதிகம் அபநீதே து வயசி இதானிம் சேன்மாதஸ்தவ யதி கிருபானா விபவிதா நிராலம்போ லம்போதர ஜனனிகம் யாமி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லக்கூடியவர் எப்படி சொல்கிறார் என்றால், தனக்கு வயது 85 வயதுக்கும் மேலே ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். நான் நிராலம்பனாக இருக்கிறேன். இப்போ இந்த நிராலம்போ அப்படின்னு அந்த பதம் வருது இல்லையா, அது 2 விதமாக பார்க்க முடியும். நம்மை சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் அந்த நிராலம்பக அப்படின்னு சொல்லிட்டு, இதை அம்பாலை சொல்லும் பொழுது எப்படி மாறுகிறதுன்னு பார்த்தா, இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ஆதாரம் இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு யாரும் கிடையாது, பிடித்துக்கொள்ள ஊன்றுகோலாக யாரும் இல்லை, எல்லா தேவதைகளின் வழிபாட்டையும் கைவிட்டு விட்டேன். அதைத்தான் சொல்றாரு. பரித்யக்தா தேவான் விவிதா விதி சேவா அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில் எந்த தேவியினுடைய உபாசனையும் செய்யவில்லை. இத்தனை வயசாச்சு, இதுவரைக்கும் எந்த உபாசனையும் செய்யலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா சொல்லும் பொழுது மயா பஞ்சாஷீதேகே அதிகம் அபநீதே தூ வயசி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 85 வயதை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், வயதும் கடந்து விட்டது, பாக்கிய தேவதை உபாசனைகளையும் விட்டுவிட்டேன், எதை செய்து கொண்டிருக்க வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டுவிட்டேன். இத்தனை வயசுல எதையாச்சும் ஒன்று செஞ்சிருக்கணும், அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வருந்து செல்வது போல இருக்கும். ஏன்னா அது சொல்றதே அபராத க்ஷமாபணம் அப்படின்னு சொல்றது, செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். அப்போ இதில் சொல்லும் பொழுது இதானியம் சேன்மாதஸ்தவ யதி கிருபா நாபி பவதா. இப்போ எனக்கு கடைசி காலம் நெருங்கிவிட்டது, இப்பொழுது கூட உன் கிருபை கிடைக்கவில்லை என்றால், உன் அனுகிரகம் கிடைக்கவில்லை என்றால் நான் எங்கு செல்வேன், யாரிடம் முறையிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த நிராலம்பக சொல்லும் பொழுது 2 விதமாக பார்க்கிறோம். என்ன, 85 வயதாகிவிட்டது, காலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், இந்த நிலையில கூட உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கலன்னா யார்கிட்ட கேட்கணும். இதே அம்பால சொல்றாங்க அப்படின்னா, நிராலம்போ லம்போதர ஜனனி. லம்போதர ஜனனினா விநாயக பெருமானுடைய தாயாராக இருக்கக்கூடிய உனக்கு எந்த பிடிப்பும் தேவையில்லை, பிடிப்பற்றவளாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அம்பிகையை சொல்வது. ஆக ஒரே வார்த்தை அம்பாளுக்கு சொல்லும் பொழுது அது தத்துவமாக மாறிவிடுகிறது, நமக்கு சொல்லும் பொழுது நம்முடைய இயலாமையை சொல்வதாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் அவள்தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறாள். அப்ப அவளை தாங்கி நிற்பதாக யாராச்சும் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆக இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளுடைய பெருமையை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். மகாபெரிவா சரணம்.